ஆமேன், அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் என்ன செய்கிறாங்கன்னா, பவுலோடு கூட அவங்களுடைய சிஷ்யர்களும் பவுலோடு கூட ஊழியம் செய்யும்படியாக பட்டணங்களில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக புறப்பட்டு போகிறாங்க. அநேக பட்டணங்களில் அங்கங்கே தங்கி என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அங்கே சுவிசேஷகனாகிய பிலிப்பு என்பவருடைய வீட்டில் போய் கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. அந்த பிலிப்புவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற 4 ஸ்திரீகள் அவருக்கு இருக்காங்க. அப்போ அங்கே தங்கியிருக்கிற பொழுது அகபு என்கிற பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி அங்கே வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, பவுலுடைய கச்சைகளை எடுத்து தன் காலையும் தன் கைகளையும் கட்டி, இந்த கச்சையை உடையவன் எவனோ அவனை எருசலேமில் என்ன பண்ணுவாங்க, யூதர்கள் அவனை கட்டி புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று அந்த தீர்க்கதரிசி அகபு என்கிறவர் சொல்லுகிறார். அதை கேட்டு அவரோடு கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் நீங்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அதற்கு பவுல் சொல்கிறாரு, ஏன் நீங்கள் அழுது என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுறீங்க? கர்த்தருடைய சுவிசேஷ நிமித்தம் மரித்து போவதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றவர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த நாட்களிலும் அப்படியாப்பட்ட ஊழியக்காரர்கள் நமக்கு வேண்டும்படியாக நம்ம ஜெபிப்போம். இந்த நாட்களில் அப்படியாப்பட்ட ஊழியக்காரர்கள் இல்லையே, ஏக்கமாக இருக்கிறது, பாரம் இல்லையே. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். தேசத்தில் அப்படியாப்பட்ட தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் கட்டாயம் எழுப்பி கொடுப்பார், கட்டாயம் எழுப்புவார். அவருடைய ஆவியை இறக்கி, அவருடைய அக்கினியை இறக்கி, அவருடைய வல்லமையை இறக்கி, அவருடைய அபிஷேகத்தை இறக்கி, அவருடைய ஆவியின் வரங்களை கனிகளை இறக்கி, இந்த வசனத்தின் மூலமாக இருதயத்துக்குள்ளே புகுத்தி வைத்து அவர்களை ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையை மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய வசனத்திற்கும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கும் உண்டு என்பதை வருகிற நாட்களில் தேவனுடைய தேசத்திலே, கர்த்தருடைய தேசத்திலே வசிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அக்கினி ஸ்தம்பங்களாக தேவன் புறப்பட வைப்பாராக. அவர்கள் எல்லாருக்காக நாம் ஜெபிப்போம், பெரிய காரியங்களை செய்வோம், தேசத்தை அசைப்போம், திரள் கூட்ட கோடிக்கணக்கான ஜனங்களை பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்போம். ஆமேன், அல்லேலூயா.